Welcome to Shaizi Max YouTube channel. இப்போ ஒரு percentage problem பார்க்கலாம். If x percentage of y is equal to zன்னு இருக்கு. x percentageனாலே x by 100 போட்டுடலாமா? halfனா into y is equal to சமம் எதுக்கு சமமா இருக்கு? zக்கு சமமா இருக்கு. இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா what percentage of z அப்படின்னா percentage of xனா x by 100 போட்டுரும். percentage of z வேணா z by 100 வரணும். சரி என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல எக்ஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் இசட் இஸ் எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஈஸி எக்ஸ்ன்னு வரும்போது எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிக்கலாம் நம்ம. ஓகேவா? இசட் இன்டூ 100 கரெக்டாக இந்த 100 அங்கே போயிடும். டிவைடட் பை ஒய்னு ஆயிருமா? நமக்கு வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் வேணும்னா இசட்டுக்கு கீழே 100 இருந்தால் தான் பர்சன்டேஜாக மாறும். அப்போ இசட்டுக்கு கீழே ஒரு 100 கொண்டு வரணும்னா ஒரு டிவைடட் பை 100 போடும்போது இன்டூ 100 போடணும். அப்போ தான் இந்த 100 கொண்டு வர முடியும். இதுதான் பர்சன்டேஜ். இசட் பர்சன்டேஜ்ங்கிறது இதுதான். இன்டூ இப்போ இந்த பை 100க்காக தான் இதை போட்டிருக்கோம். அப்போ இதை அப்படியே எழுதணுமா? இன்டூ என்ன வரும்? 100 டிவைடட் பை ஒய்ன்னு ஆயிரும். அப்போ இசட் பர்சன்டேஜ் ஆஃப் என்ன நம்பர் வருது உனக்கு? 100 இன்டூ 100 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஒய் வந்துருச்சா? அதான் இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த டி தான் நமக்கு ஆன்சர். 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். அவ்வளோதான். ஓகேவா? இசட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் இசட் ஈஸ், அதாவது இதனுடைய எத்தனை இசட் பர்சன்டேஜ் எவ்வளவு சேர்ந்தா ஈஸ் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். என்ன ஆன்சர் வருது? 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஒய். இது அங்கே வந்துருச்சா? ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர்